முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6.1 என்ன கேட்டிருக்காங்க? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா பெருக்கல் சைன் ஸ்கொயர் தீட்டா நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வலது பக்கம் எடுத்துக்கிட்டு பெரும்பாலும் இடது பக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஒரு சில கணக்குகளில் வலது பக்கத்துக்கு தனியாக ஒரு ஆன்சரும் இடது பக்கத்துக்கு தனியாக ஒரு ஆன்சரும் கொண்டு வந்து ரெண்டும் சமம்னு கொண்டு வருவோம். இப்போ இங்கே வலது பக்கத்தை எடுத்துக்கிறோம். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே திரும்ப என்னப்பா வரணும்? ஒரு tan சம்மந்தமாக வரணும். அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா கிட்ட என்ன பண்ணுறோம்? ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா இன்ட்டு 1 பண்ணுறதா அர்த்தம். எதால் பெருக்கிறோமோ அதாலே வகுக்கணும். அப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதுக்கு பை கொடுக்குறோம். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு என்னது? tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுலேயும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இதுலேயும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. பொதுவாக எடுக்கிறோம். அப்போ இங்கே ஒன்று இல்லைன்னா என்னப்பா வரும்? 1 இருக்கதா அர்த்தம். நடுவில் இருக்க அந்த மைனஸ் வந்துடும். இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்ம இப்போ தான் பார்த்தோம், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு என்னது? 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு என்னது? இது அங்கிட்டு போகிறப்ப 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதனால் அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிறதுல நம்ம என்ன போட்டுக்கலாம்ப்பா? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். நம்ம நிரூபிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மைனஸ் கொடுக்குறப்ப இதை ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே tan இருக்குது, சைனை என்னவா மாற்றலாம்? டேனாக மாற்றலாம். எப்போ? பை காசு இருந்தா. அப்போ காசால் பெருக்கி வகுக்கிறோம். அந்த வகுத்ததை மட்டும் என்ன போட்டுக்கிறோம்? tan ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கிறோம். அடுத்து அதை பொதுவாக எடுத்தோம்னா நமக்கு தேவையான அந்த விடை கிடைக்கும்.